தமிழ் மொழியின் துயர் தாங்க மறப்பேனா. இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு நான் நேசிக்கிற தமிழ் சொந்தங்கள், என்னிலும் வயது குறைந்த தம்பி தங்கைகள், இன்னும் குறிப்பா இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பின்னுக்கு பிறந்தவை அல்லது 2009ஆம் ஆண்டு ஒரு 3 வயசு 4 வயசு 5 வயசு 7 வயசுல இருந்த பிள்ளைகள். இவர் சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை கதைக்கிறார், அரசியல் விழிப்புணர்வு ஊடா கதைக்கிறார், சரியா கதைக்கிறார், நடுவில் நின்று கதைக்கிறார். எங்கேயாவது ஒரு இடத்த உங்களுக்கு ஒரு மண்ணளவுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நம்ம இந்த கருத்துக்களை பரத்துவோம், பகிர்வோம். தயவு செய்து எனக்கு இவரை பிடிக்கும், நீங்கள் அவருக்கு சார்பாக கதைச்சிட்டீர்கள், அல்லது எனக்கு இவரை பிடிக்கும் அவருக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்கிறீர்கள், அல்லது எனக்கு இவரை பிடிக்காது அவரை விமர்சிச்சிட்டீங்கள் என்ற காரணங்களுக்காண்டி தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். அப்படி யாராவது பண்ணியிருந்தால் அன்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. நான் கேட்குறதெல்லாம், நான் ஒரு தமிழால், நீங்கள் ஒரு தமிழால், அந்த அன்பில் எங்களுக்கு பின்னால் வர தலைமுறை வந்து அதை ஒரு நல்ல அரசியல்படுத்தப்பட்ட ஒரு ஒழுக்கமான சமூகம் வரணும்னு நேசிக்கிற வாக்களை போடுங்க. நான் சொல்கிற வாக்குகள் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. புலம்பெயர்ந்த தேசங்கள்லையும் தயவு செய்து நான் வீடியோ போடைக்க இவர் அரிச்சுனா சொம்பு என்று போட அந்த வெறுமனே தம்ப்நெயில் அந்த முகப்படத்தை பார்த்துட்டு கடந்து போகாதீங்க. யாருமே அப்படி கடந்து போகாதீங்க. நான் நிறைய தகவல்களை கடத்துறாள். என்னை பொறுத்தளவுக்கு அர்ச்சுனா ராமநாதனால அந்த மண்ணுக்கு ஏதாவது நல்லதுகள் நடந்தால் அதை 100% சொல்லத்தான் போகிறேன். அதே நேரம் அவர் சார்ந்த விமர்சனங்களையும் தைரியமாக வைக்கத்தான் போகிறேன். வந்து ஒரு சமநிலையை விரும்புகிற மக்கள், அர்ஜுனாவுக்கு வாக்களிக்கிறவ கூட சமநிலையாளராக இருக்கிறோம் என்று சொல்லி அடிக்கடி சொல்கிறீர்கள். சமநிலை என்றா என்ன ஏனென்று நான் உங்களுக்கு காரணம் கேட்டால், நீங்கள் சொல்கிறது ஊழலுக்கு எதிராக துணிவா இவ்வளோ காலம் ஒருத்தரும் அந்த அளவுக்கு சண்டை பிடிக்கல, அதால் போடுறோம்டா அதே வேலையை நான் ஒரு வேறு தளத்தில் செய்கிறேன், நீங்கள் ஆதரவு தாங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணி ஓடுறீங்கன்னா அதுக்கு பொருள் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு பிடிச்சவன் எதை செய்தாலும், எவ்வளவு தப்பானவனாக இருந்தாலும் சரி அல்லது எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சரி, அவனை பற்றி மட்டும்தான் கதைப்போம், அவரை பற்றி மட்டும்தான் கதைப்போம் சொல்ல மனநிலையில் இருப்பீர்களாக இருந்தால் கஷ்டம் இந்த தேசத்தை கட்டி எழுப்புறதுக்கு. இப்போ பதவிக்குள்ளே போகும். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலையும் ஒரு முக்கியமான தலைப்போடு தான் வந்திருக்கிறேன். 3 வெவ்வேறு விடயங்கள் சார்ந்து பேச இருக்கிறேன். அர்ச்சுனா ராமநாதன் தமிழற்ற வரமா அல்லது சாபமா, இந்த தலைப்பையும் களத்தில், அதாவது எங்களோட தமிழ் தாயக பிரதேசங்களில் மாவட்டமாக ஒவ்வொரு ஆண்டு நான் போகும்பொழுது திரிகிறவன் என்ற ஒரு வகையிலும், அண்மையில் தான் அங்கிருந்து வந்தேன் என்ற ஒரு அளவிலும், நான் அண்மையில் என்று சொல்வது கடந்த ஒரு 2 மாதங்களுக்குள்ள நான் சொல்கிறேன். என்னுடைய ஒரு சாமானிய என்ற கருத்துக்களை சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவை மட்டும் பார்த்துட்டு இவர் அவற்றை சொம்பு, இவற்றை அண்டா குண்டா இதுகளை சொல்கிறத விட்டுட்டு என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணுமெண்டா, அல்லது நான் எது சார்ந்தெல்லாம் படைப்புகளை போட்டிருக்கிறேன்டா, தயவு செய்து இந்த சேனலில் நீங்கள் முதல்ல இருந்து கீழே வரைக்கும் போங்கோ, எந்தெந்த தலைப்பை நான் தொட்டு பேசியிருக்கிறேன்னு சொல்லி. இன்னொரு முக்கியமான விடயம், லண்டனில் நிரந்தரமாக வசிக்கிற ஒரு நபராக இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்கிற என்னுடைய உறவுகளுக்கு நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லணும். நான் சில இடங்களில் உணர்றது, நாங்கள் மண்டையை பழுதாக்கி போட்டு கொண்டையை சோடிச்சு கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு எனக்கு வாரது. அது சார்ந்தும் பேச இருக்கிறேன். மற்றது எங்களோட அரசியல், எங்களோட உறவுகள், அதாவது தாயகத்திலையும் சரி இங்கேயும் சரி, இந்த ஈழத்தில் வாழ்கிற உறவுகளுக்கும் புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்கிற ஈழத்து உறவுகளுக்கும் இடையில் உள்ள சில சங்கடமான நிகழ்வுகள் சார்ந்தும் பேச இருக்கிறேன். இதை எப்படி சரி செய்யலாம் என்று ஒரு சாமானிய என்ற கருத்தையும் சொல்ல இருக்கிறேன். தயவு செய்து ஆதரிக்கிறவை எதிர்க்கிறவை எல்லாருமா சேர்ந்து பாருங்கோ. நாங்கள் தமிழ் என்ற ஒரு இடத்தை நின்று தமிழர்கள் எல்லாருமே உறவுகள் என்று சொல்லி சிந்திக்க வலிக்கிட்டோம் என்றால் இதுக்கான தீர்வுகள் கிடைக்கும். சில கருத்துக்கள் சிலருக்கு கசப்பாக இருக்கும், ஒரு சிலருக்கு இனிப்பாக இருக்கும். தயவு செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நாகரிகமான வார்த்தைகள் ஊடாக நீங்கள் பதிவு செய்யுங்கள். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு அர்ச்சுனா ராமநாதனை எதிர்க்கிறவைக்கு நான் ஒரு வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆதரிக்கிறவைக்கும் ஒரு விடயம் சொல்லணும் வாரினதுக்கு. இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை எதிர்க்கிறவர்கள்ட்ட எனக்கு பிடிச்ச ஒரு குணம் என்னன்னு சொல்லி சொன்னால், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சில நேரம் திட்டுறீர்கள். நான் தகாத வார்த்தைகளோடு வர்ற எந்த ஒரு கருத்தும் தானாகவே இந்த யூடியூப் தளத்திலேருந்து நீங்கிறது மாதிரி செய்து வச்சிருக்கிறேன். அப்போ அப்படி நீங்கள் செய்து உங்களோட நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஆனால் ஒரு விடயம் எனக்கு பிடிச்சிருக்கிறது, நிறைய பேர் என்ன வாட்ஸ்அப் கூட தொடர்பு கொண்டு உங்களோட நியாயத்தை சொல்கிறீங்க. ஆனால் யாருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை, எதிர்த்து நின்று உங்களோட வாதங்களை சொல்கிறீர்கள். உண்மைக்கு அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னு சொன்னால், சில இடங்களில் சில பேர் வருவினம் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது, அவைக்கு பிடிச்ச விஷயங்கள் கதைக்கப்படாத சந்தர்ப்பங்களில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓடிடுறது. இதால் தான் தமிழினம் அழிஞ்சதுக்கு ஒரு காரணம். நான் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறது அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி கதைக்கையில் எங்களோட வாழ்க்கை எப்படின்னா, எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், காதில் இனிக்கிற விஷயங்கள் சார்ந்தே தேடுறது. அதால் எங்களோட தேடல் அதை நோக்கி இருக்குது, நாங்கள் பெறுறதும் அதை நோக்கி இருக்குது. ஆனால் ஏமாற்றம் மட்டும்தான் தமிழ்கிட்ட அந்த முடிவுரையாக இருக்குது.
அந்த சிக்கலையும் இருக்கா பார்ப்போம். அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து குரல் பதிவு கூட வந்து ஆரம்பங்களில் உரசி கொஞ்சம் அப்படி இப்படி கதைச்சாலும் அதுக்கு பிறகு நான் விளக்கங்களை சொல்கிறேன். அண்ணா என்று சொல்லி வடிவா அன்பா கதைக்கிறீர்கள். நன்றி. அர்ஜுனா ராமநாதனை ஆதரிக்கிற உங்களுக்கு ஒரு இடத்த நன்றியும் ஒரு இடத்த என்னுடைய கடும் விமர்சனம் ஒன்றும் இருக்கிறது. நன்றி எதுக்குன்னு சொன்னால், நிறைய பேர் அவர் செய்கிற தவறுகளை நான் சுட்டி காட்டுகிற பொழுது அதை ஏற்கிறீர்கள். ஓமண்ணா இது பிள்ளைதான் என்றெல்லாம் கருத்துக்கள்லையும் சொல்றீர்கள். சில பேர் என்ன திட்டுறீர்கள் வாட்ஸ்அப்பில், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. விளக்கம் சொன்னதுக்கு பிறகு நீங்களும் அண்ணான்னு சொல்லி தான் கதைக்கிறீர்கள். ஒரு சிலர் என்ன செய்கிறீர்கள் என்றால், இது பெருங்கொடுமை. சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது அன்சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது, பிறகு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி வேலையில செய்யாதீங்கோ. என்ன காரணம் என்றால், அர்ஜுனா ராமநாதன் நல்லவர் கெட்டவர் இதுக்கு வெளியில உங்களுக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்குது என்றால் நீங்க என்ன செய்யணும் என்றால், அவர் சார்ந்த விமர்சனங்களை யாராவது பொது வழியில வைக்க ஆதாரபூர்வமா நெஞ்ச நிமித்து நின்று, இல்லை இவர் இதை செய்தவர், இது சரி, இது பிழை, இந்த பிள்ளைகளை அவர் சரி செய்வார், இந்த சரியா செய்கிற இந்த விடயங்களை இன்னும் ஆக்ரோஷமா செய்வார், அதால நான் அவருக்காண்டி நிற்கிறேன் என்று நீங்கள் நிற்க பழகி கொள்ளணும். அது யூடியூபாக இருந்தாலும் சரி, இன்னும் பிற சமூக வலைத்தளங்கள் என்றாலும் சரி, தேர்தல் களங்கள் என்றாலும் சரி, இந்த டிசிசி அதாவது கிராம அல்லது சமூக அல்லது இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த நகர அபிவிருத்தி சபை கூட்டங்கள், இந்த டிசிசி மீட்டிங், டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங்கள், இதுகளில் கூட நீங்கள் அவ்வாறு வெளிப்படுத்தலாம். அதுதான் ஒரு வீரருக்கு அல்லது ஒரு நாணயமாக கதைக்கிறவைக்கு ஒரு தடவை ஆதரிக்கிறோம் என்று சொன்னால் ஊழலுக்கு எதிராக இந்த மாதிரி பிரச்சனைகள் கதைக்கிறதா என்று சொல்கிற உங்களுக்கும் அழகாக இருக்கும். அர்ஜுனா ராமநாதன் வரமோ சாமமோ அதாவது நான் ஒவ்வொரு மாவட்டங்களாக பயணிக்க புதுசாக இந்த தளத்துக்கு வராங்களும் சுருக்கமானு சொல்கிறேன். நான் ஒரு ரெட்டை குடியுரிமை கொண்டால் வருடத்துக்கு இருமுறையாவது தாய்நாட்டுக்கு செல்வது வழக்கம். அங்கே எனக்கும் நிலங்கள் இதுகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை பார்த்து கொண்டு ஒவ்வொரு மாவட்டங்களாக மாகாணங்களாக என்னிலும் வயது குறைந்த இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல அரசியலை சொல்லணுன்றதுக்காண்டி எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றது ஒரு சாமானிய மக்களாக போய் சாமானியர்களோட உறவாடி கதைச்சி தகவல்களை பெற்று என்னுடைய படைப்புகளை பதிவுகளை செய்து வாரன் ஒரு அரசியல் விழிப்புணர்வுக்காக மட்டும். மிக குறைவான ஒரு சிலர் தொடர்ந்து அந்த கருத்துக்களை போடுவதுண்டு. நீங்கள் காசுக்கு மேலடிக்காதீங்க, காசுக்கு செம்பு தோக்காதீங்க உண்டு. நீங்கள் பார்ப்பீங்கள் இந்த பதிவுகள் எல்லாமே, அதாவது தமிழுக்கு இந்த தளத்தை நான் மாற்றினதுக்கு பிறகு இந்த பதிவுகள் எல்லாமே இந்த காரில் இருந்து தான் வரும். காரணம் என்னென்னு சொன்னால், நான் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தொடங்கி 16 மணி நேரங்கள் வேலை செய்கிறேன். நான் அதால் வார என்ற சொந்த உழைப்பால் வார ஊதியத்தை வச்சுக்கொண்டு என்ற குடும்பத்தை நடத்துகிறாள். அதாவது எனக்கு யூடியூப்பில் காசு யாரும் கொட்ட தேவையில்லை. என்னுடைய தளத்தில் நான் நேரத்தை போட்டு, அதாவது ஒரு நாள் ஆகும் எனக்கு இந்த வீடியோவை எடுத்து பிறகு அதை வெட்டி ஒட்டி சரியாக செய்து சத்தங்களை கவனித்து எங்கே ஏதாவது பிஞ்சு போகாமல் தவறுகள் இருந்தால் சரி செய்து போடுறதுக்கு எனக்கு 1.5 நாள் ஆகும். ஒரு நாள் எடுத்து தயார் பண்ணி பிறகு மற்ற விடயங்களையும் செய்து 1.5 நாள் அப்படித்தான் ஆகும் இந்த பதிவுகளை போட. அப்போ ஒரு சிலர் மீது விமர்சனம் வைக்கிறோம், அது எனக்கு விளங்குது. இப்போ ஊருக்கெல்லாம் போய்க்க சில பிள்ளைகள் யூடியூப்பை பொழுதுபோக்காக செய்யணும், சில பேர் தங்களுக்கு ஒரு வருமானத்துக்காண்டி செய்யணும், ஒரு சிலர் மண் சார்ந்த சமூக விழிப்புணர்வுக்கு ஊடாக சில விடயங்களை ஆக்கப்பூர்வமாக செய்யணும், அதால் வர வருமானத்தையும் எடுத்துக்கொள்ளணும். ஒரு சிலர் இப்போ குறிப்பாக நான் எல்லாம் இதை ஏன் தமிழுக்கு மாத்திரேன்டா, நான் பல யூடியூப் தளங்களை பார்த்து வந்தேன். நான் குறிப்பாக இந்த தாயக தேசத்திலேருந்து வர நிறைய இளமாக்கள் இதுகள் பார்த்து வந்தனால் எனக்கு 37 வயசு சரியா. இவர்கள் ஆரம்பிக்க ஒரு 2000-3000 சப்ஸ்கிரைபர்ஸ் என்று வரையலாம். நல்ல சமூக கருத்துக்கள், பொறுப்பான கருத்துக்கள், நடுநிலை இப்படித்தான் வரையணும். ஒரு 10,000-15,000 கடந்த உடனே கொஞ்சம் திசை மாறுது. இப்படி நிறைய பேரை நம்பி, நிறைய பேர் தகவல்களை நம்பி எடுத்து, அதாவது நான் ஊருக்கு போய் வந்தால் கூட சில பிரதேசங்களுக்கு எங்களுக்கு போயெல்லாம் போகும் இந்த தகவல்களை பார்க்குறது. ஆனால் களம் வேறு மாதிரி இருக்குது. யாரையும் குறை சொல்வதற்கு அல்ல, ஆனால் நிறைய பிள்ளைகள் வரையினம், நாங்களும் பிரபலியமாக வரணும், நாங்களும் ஏதாவது செய்யணும்னு வரையினம். ஆனால் ஒரு கட்டத்தை நீங்கள் வளர்ந்ததுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், கொஞ்சம் காசு வருது. சில பேர் உங்களுக்கு விளம்பரங்களை தெரிவிக்கணும், ஒரு சிலர் இப்போ நீங்கள் ஒரு சார்ந்த வீடியோ போடுறதுக்கு ஆதரவு அளிக்கணும். இப்படி வரைக்க அந்த வருமானத்தை நோக்கி நகரைக்க சில நேரம் பாதைகளை மாறி போகணும். என்னை பொறுத்த வரைக்கும் தொழிலாக பார்க்குற ஒரு சமூகத்தில் அதை குறையா சொல்லிடாது. சமூக நீதி நடுநிலையில் கதைக்க போகிறோம்னு வந்து அப்படி மாறினா அது தவறு. இப்போ அநேகமாக எப்படி வீடியோகள் வரும்னு சொன்னால், அங்கே பதட்டம், இங்கே பதட்டம், இங்கே என்ன நடந்தது தெரியுமா, அங்கே என்ன நடந்தது தெரியுமா, சுவிஸ், ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி, பெல்ஜியம் இதிலிருந்து வந்த அண்ணா கட்டின மாளிகை, வீடு, ஆடம்பர வீடு, விடுதி என்று சொல்லி இந்த உல்லாச வாழ்க்கைகள் மாதிரி விஷயங்களை சித்தரித்து காட்டி, வெளிநாட்டுக்காரன் ஏதோ இங்கே காசு மரத்தில் பிடுங்குற மாதிரி ஒரு சூழலையும் ஏற்படுத்துகிறீர்கள். அதற்கு அப்படியே வாக்குமூலம் அளிப்பது போல ஒரு சில வெளிநாட்டுக்காரரும் போய் நாங்கள் இப்படி அப்படின்னு சொல்லி வீரவசனங்களை கதைச்சி, நாங்கள் இங்கே படுற கஷ்ட துன்பங்களை மறைச்சு, சரி இதால் என்ன சிக்கல்னு சொன்னால், சில வெளிநாட்டுக்காரர் பாகுபாடு இல்லாமல் ஐரோப்பா, இங்கே லண்டன், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இப்படி எந்த தேசத்துலேருந்து போனாலும் அமெரிக்கா, நீங்கள் காட்டுற சில படங்களால், ஆடம்பரங்களால் என்ன நடக்குதுன்னு சொன்னால்,
உண்மைக்கு நாட்டை நோக்கி போக நினைக்கிற வெளிநாட்டுக்காரரும் போக இல்லாமல் கிடக்கு. ஏன்னா அங்கே எதிர்பார்ப்பு கூடுது, இவங்கள்ட்ட இல்லை கையில். காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே பிள்ளைகளோட குடும்பங்களோட இருக்கிறவ சராசரி அதான் இக்கரைக்கு அக்கறை பட்சமான வாழ்க்கை தான். அப்போ நாட்டுக்கு போக விரும்புகிறானுகள், தாதப்பன் சொந்தங்களை பார்க்க விரும்புகள். ஆனால் ஒரு சில வெளிநாட்டுக்காரர் போய் காட்டுற கூத்தார சில நேரம் அந்த மக்கள் எல்லாரையும் நான் கூட சொல்லல, சில பேர் எதிர்பார்க்கணும் சில விஷயங்களை கொண்டு வரணும். இப்போ நான் கூட அது வருஷத்துக்கு 2 தரம் போய் வரப்படியே இப்போ பழகிடணும். இல்லாட்டி அநேகமான ஆக்கள் நான் யாரையும் குறைக்க சொல்லல, நடக்கிறத சொல்லணும். நிதர்சனமாக இதாக நடக்கும். நீங்கள் சுகமாக இருக்கிற தம்பி அங்கே வாழ்க்கை எப்படி, என்ன சமைக்கிறீர்கள், என்ன சாப்பிட்றீர்கள், வேலையில் அப்படின்னு கேட்க மாட்டோம். என்ன கொண்டு வந்தனி, சாக்லேட் கொண்டு வந்தனியோ, ஆம்பளை ரெண்டா தம்பி என்ன மாதிரி போத்துல எதுவும் இருக்கும், இந்த மாதிரி வசனங்கள் தான் வரும். இதை யாருக்கும் குறை சொல்றதுக்கு இல்லை, இதை சரி செய்து கொள்ளணும். இன்னொரு ஒரு பெரும் வேண்டுகோள் இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் உள்ள என்ற சொந்த தமிழ் உறவுகள்கிட்ட, உங்களை எல்லாம் நேசிக்கிற ஒரு உரிமையில தான் நான் சொல்றேன். இதை யாரும் குறை நினைக்க வேண்டாம். நானும் 16 வயது வரைக்கும் அந்த மண்ணில் இருந்து யுத்தங்களை பார்த்து 3-4 நாளுக்கு பிறகு ஒரு ராத்தல் பானுக்கு வரிசையில் நின்று சாப்பிட்டு, புளியங்கொட்டையை அவிச்சு சாப்பிட்டு, இந்த பிசுக்கங்கான்னு சொல்றதை அவிச்சு சாப்பிட்டு எல்லாத்தையும் பார்த்து தான் நாங்களும் நாங்கள் பங்கர் என்னன்னு தெரியும், கிபிரண்டா என்னன்னு தெரியும், கடலில் நேவி வந்து அடிக்கிறது எப்படி என்று தெரியும், புக்காராண்டா என்னன்னு தெரியும். எல்லாமே பார்த்து தான் வந்தது. இறந்த உடல்களை பார்த்துருக்குறோம், நிறைய விடயங்கள் பார்த்து வந்தாச்சு. இங்கே சிக்கல் என்னன்னு சொல்லி சொன்னால், இங்கே வெளிநாட்டில் நாங்கள் நிறைய நேரங்களில் எங்களோட மண்ணை நினச்சி கவலைப்படுவோம். ஐயோ அந்த நாடு இப்படி போகுதே, ஐயோ எங்களோட தேசம் இப்படி போகுதே, அங்கே இருந்து எல்லாரும் வெளிநாடு கோடி தப்புதுகளே, அங்கே நீ போகிறதுக்கு சொந்தங்க வந்தங்கள் இல்லாமல் இருக்குது. இப்படி நிறைய புலம்பல்கள் இருக்குது. சில பேர் இங்கே வந்து சிக்கப்பட்டு போனோம். உண்மைக்கு இங்கே வந்து பிள்ளைகளை பெற்று தண்டி அவை இந்த வாழ்க்கை இங்கே பிள்ளைகளுக்கு சில நேரம் அங்கே வர விருப்பப்படாதுகள், சில வீடுகளில் பிள்ளைகள் தமிழ் பேசாதுகள். அதே மாதிரி நிறைய தாதப்பன் தமிழ்களை சொல்லிக் கொடுத்து இதுகளை சொல்லிக் கொடுத்து ஒரு மாதிரி கொண்டு போகிற குடும்பங்களும் இருக்குது. இந்த ஒரு நிலை ஒன்று இங்கே இருக்குது. ஆனால் நாங்கள் விடுற பிள்ளை என்னன்னு சொன்னால், சில இடங்களில் சில சட்ட திட்டங்களை நாங்கள் விளங்கி கொள்ளாமல் சில செயற்பாடுகளில் ஈடுபடுறதாலையும் தாய் நாட்டுக்கான உறவுங்களோட தடப்படுது. காரணம் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொந்த இடம் பலாரி, ஆனால் வளர்ந்ததெல்லாம் பல்வெடுத்துற புலவேண்டி இந்த பிரதேசங்களில் தான். இந்த நெடியகாடு பிள்ளையார் குளத்தில் தான் நிறைய தரம் பள்ளிக்கூடங்கள் முடிய அப்படியே போய் பள்ளிக்கூட உடுப்புடைய குதிச்ச காலங்கள் எல்லாம் இருக்குது. ஐயர் மேரிட்ட பேச்சை வாங்கி திரும்ப ஓடுபட்ட காலங்கள் இருக்குது. இது வீடுகளுக்கு தெரியப்படுத்தி அம்மா பாட்ட கொய்யா தடியால் முத்தங்கள் வாங்கி கொண்ட காலங்களும் இருக்குது. அப்போ சிக்கல் என்னன்னு சொன்னால், இங்கே நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரியும் எங்களோட தலைமையார், நாங்கள் கடவுளுக்கு மேலாக மதிக்கிற ஒரு தேசிய தலைமை எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு ஒரு தேசிய கொடி இருக்குது, எங்களுக்கு தேசிய பாடல் இருக்கிறது, எங்களுக்கு தேசிய மதம் மலர் இப்படி எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த தேசிய அமைப்புன்னு நாங்கள் எங்களோட உயிருக்கு மேலே கொண்டாடுற அதே அமைப்பு இலங்கை உட்பட எல்லா நாடுகள்லையும் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்குது. அப்போ நாங்கள் எங்களோட வழிகாட்டல்கள் உணர்வுகள் சில விடயங்களை செய்ய அதை கவனமாக செய்யணும். தவறுனால் நாட்டுக்கு போயிடாது. அது எந்த ஆட்சியிலையும் சந்திரிகாமையாக இருந்தாலும் சரி, கோத்தபாயா இருந்தாலும் சரி, மஹிந்த இருந்தாலும் சரி, ரணில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு மரியாதைக்குரிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இருந்தாலும் சரி, நாளைக்கு பிரேமதாசா வந்தாலும் சரி, அனுரகுமார் திசாநாயக்க அவர்களே பதவியில் நீடித்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு சிலர் இந்த பகுதிக்கு கதைக்கிற மாதிரி நமால் அவர்கள் வந்தாலும் சரி, அதாவது மஹிந்த ராஜபக்ச மூத்த மகன் அவர் வந்தாலும் சரி, இந்த புலனாய்வுத்துறை காவல்துறை இதெல்லாம் தன்னிச்சையாக தான் நிறைய இடங்களில் இயங்கும். அரசியல்வாதிகள் அவன் இந்த தேவைக்கு பாவிச்சால் கூட அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சிக்கலில் சிக்கிட்டீங்கன்னா 15 வருஷத்துக்கு பிறகு போனாலும் கைது செய்வாங்க. உடனே எங்கடையாக நாங்கள் குமுறுவோம், இப்படி அரசே உனக்கு தெரியாதோ மாற்றன்னு சொல்லி வந்தியில் எங்களை உள்ள போட்டு இப்படி செய்கிறீங்களே அதை இதுன்னு சொல்லி. ஏனென்றா நாட்டில் நடக்கிற எல்லா விடயங்களும் ஜனாதிபதிமாருக்கு போய் சேராது, ஏதாவது ஒரு மூலையில் நடக்கிற விஷயங்கள் போய் சேராது. போய் சேர்ந்தாலும் சில பேர் உளப்பூர்வமாக தேர்தல் காலங்களில் சொல்கிறது மாதிரி உண்மையாக இருக்க மாட்டோம். இப்படி நிறைய சிக்கல் இருக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, வெளிநாட்டில் வாழ்கிற நிறைய பேரை குமுறல் எனக்கும் தெரியும். நானும் 22 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 21.5 வருஷமாக லண்டனில் இருக்கிறேன். ரெட்டை குடியுரிமை எடுத்து நான் ஊருக்கு போய் வாரேன். வருஷத்துக்கு 2 தரம் போவேன். ஒவ்வொரு ஆண்டும் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகணும் ஊருக்கு. அதுக்கு பின்னால் உள்ள பண சுமையை விளையாண்டு தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் போய் நிரந்தரமாக அங்கே இருக்கணும். அந்த நாட்டில் நான் இப்போ வாக்களிக்கிறேன். நான் பிள்ளைகளை அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்தி வச்சுருக்கிறேன். வீட்டை நாங்கள் இங்கிலீஷில் கதைக்கிறேன், தமிழில் மட்டும்தான் கதைக்கணும். ஞாயிற்றுக்கிழமையில் தமிழ் படிப்பிக்கிறேன், நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் இப்படி என்னால் முடிஞ்ச வேலை செய்கிறேன். ஆனால் ஒரு முறை ஊருக்கு போகிறதுக்கு அந்த டிக்கெட்டுக்கு நாங்கள் படுற கஷ்ட துன்பங்கள் இன்னொரு ஆக்களுக்கு தெரியாது. இருந்தும் அதை மீறி கூட்டிக் கொண்டு போகிறதுக்கான காரணம், அந்த மண்ணோடு சேர்ந்து அந்த பிள்ளைகள் வளர்ந்தால் தான் ஒரு பிற்காலத்திலேயாவது நாங்களும் அந்த மண்ணில் போய் சந்தோஷமாக இருக்கலாம். என்னென்னு சொன்னால், நாங்கள் ஊர்லேருந்து வந்த யாருமே இங்கே சந்தோஷமாக மன அளவில் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் ஆக்கள் இருக்கணும். ஆனால் இந்த நாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் கல்யாணம் கட்டி யுத்தத்தில் இடம்பெயர்ந்து இந்த மண்ணுக்காண்டி போராடி இன்றைக்கு திரும்ப போயிடாத நிலையில் உள்ள இவ்வளவு உறவுகளுக்கு வாழ விருப்பம் இல்லை, வேறு வழி இல்லை, அதால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மையாக நான் அறிஞ்ச வரைக்கும். இந்த விளக்கங்களை எல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம், நாங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எங்களோட
தேசிய தலைமை தொடங்கி எங்கள் விடுதலை போராட்டம் தொடங்கி எங்களோட சின்னங்கள் தொடங்கி எல்லாம் தெரிஞ்சாலும் நாங்கள் புலிக்கொடியை கையில் தூக்கி பிடிச்சு கொண்டு ஒரு வீடியோ வெளிநாட்டிலேருந்து போட்டோம்னா நாங்கள் தானாட்டம் மறக்க வேண்டி வரும். இது நிதர்சனம். ஆனால் இப்போ ஒரு மாவீர தினம் நடக்குது, இன அழிப்பு நடக்குது, அதுகளில் குறிப்பாக மாவீர தினங்களில் எங்களோட தேசிய கொடி எங்களோட வீரர்களின் படங்கள் இதுகள் காட்சிப்படுத்தணும், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நாங்கள் நிறைய இடங்களில் புலிக்கொடிகள் இந்த அன்னையின் இராணுவ சீருடையோடு உள்ள படங்கள் இதுகள் எல்லாம் காட்சிப்படுத்துறதால இந்த உறவுகள் ஒரு காலம் ஊருக்கு போயிடாது, பிரச்சனை வரும். அதாலேயே அவையும் போக மாட்டோம், அவை இந்த தலைமுறையும் போகாது. இதால என்ன நடக்குதுன்னா அந்த மண்ணோட எங்களுக்கு உள்ள உறவு இல்லாமல் போயிடும். நான் உருக்கமாக சொல்றது எங்களோட போராட்டத்துக்கு எதிராக நான் கதைக்கல, நான் சொல்றது எங்க எதை எப்படி செய்யணும்னு சொல்லி. நாங்கள் போராடினது அந்த மண்ணுக்காண்டி, அந்த மண்ணில் உரிமை மீட்கணும், எங்களோட நிலங்களை திரும்ப பெறணும், அங்கே அந்த மண்ணில் எங்களோட மொழி காக்கப்படணும், எங்களோட கலாச்சாரம் பேணப்படணும். இந்த மாதிரி விஷயங்களுக்காண்டி தான் நாங்கள் இதாண்டுறது. உங்களோட மனச்சார்ஜில் கையை வச்சு சொல்லுங்க, அந்த மண்ணில் தொலைச்ச ஒரு பொருளை, அதாவது நான் இப்போ கோண்டாவில் அல்லது வவுனியா அல்லது பலாலி அல்லது நெல்லியடி இல்லாது பாசவூர் இல்லாட்டி வன்னி இல்லாட்டி மட்டக்களப்பு இல்லாட்டி திருகோணமலை, இந்த இடங்களில் துளைச்ச ஒரு பொருளை நான் போய் கனடா, லண்டன், ஜெர்மன், பெல்ஜியம், பிரான்ஸ், இத்தாலி இந்த மாதிரி நாடுகளை தேடி எடுக்கலாமோன்னு சொல்லி. ஒரு பொருளை துளைச்ச எடுத்தான் தேடணும். அதுக்கு சட்ட விதிகளுக்குள்ள நாங்கள் ஓடியாடி விளையாடணும், எங்கே எதை கதைக்கணும்னு சொல்லி. எங்களோட நெஞ்சுக்குள்ள ஒவ்வொரு தமிழனுக்கும், நான் சொல்றது அநேகமான தமிழர்களுக்கு, இந்த நெஞ்சில் அன்னையின் படமும் எங்களோட சிந்தனைகளும் அப்படியே ஆணி அடித்த மாதிரி கிடக்குது. ஒரு காலம் அது நகராது, அழியாது. நீங்கள் நேற்றுக்கு நேரம் ஏதாவது பொருளை வச்சு மிரட்டி கேட்டால் கூட அந்த நேரம் இல்லையா எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் மனசுக்குள்ளே அப்படித்தான். இன்றைக்கும் விமான நிலையத்தில் இறங்கி நீங்கள் கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் நோக்கியோ அல்லது தமிழக பிரதேசம் எதை நோக்கியாவது போனீங்கன்னு சொன்னால் கேஸ் வாகனங்களுக்குள்ளே பாதி போடுறதும் எங்களோட பாடல்கள் தான். உங்களுக்கு புரிய நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி. அப்போ உணர்வை இங்கே ஒரு தடவை அழிக்க சிதைக்க இயலாது. சில இடங்களில் கும்பிடு சாமி, ஐயா சாமி அப்படின்னு சொல்லி தண்ணணும். ஒரு காலம் எங்களுக்கு பின்னால் ஒரு பேரும் மேலே இருந்தது, அந்த தைரியத்தில் நிறைய வேலைகளை செய்தோம். இப்போ அந்த உங்களுக்கு தெரியும் சூழல். அதால நான் சொல்றேன், சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயற்பட்டு தயவு செய்து அந்த மண்ணை நோக்கி போங்கோ. 10 வருஷத்துக்கு 20 வருஷம் 15 வருஷத்துக்கு ஒருக்கா போறதா, இல்லை சில பேர்லாம் 28 வருஷமா போயில்லைன்னு சொல்றது, இதெல்லாம் தவிருங்கோ முடிஞ்ச வரைக்கும். எனக்கு அதுக்கு பின்னால் உள்ள பண கஷ்டம் தெரியும், சூழல் தெரியும், இங்கே உள்ள வேலை கஷ்டங்கள், ஒரு விடுமுறையை 4 பிள்ளைகள் தாதப்பன் சேர்ந்து இருக்கிறத விட கஷ்டம் எல்லாம் தெரியும். இருந்தாலும் முயற்சி செய்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒருக்காவது அந்த பிள்ளைகளை கொண்டு காட்டி அந்த மண்ணோட உங்களோட உறவை வளப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு உருக்கமா உங்களை நேசிக்கிறவனா என்ற வேண்டுகோள். வச்சா குடும்பி சிறச்சா மொட்டை நின்று நிதானிப்பதை நீ விட்ட உணர்ச்சி பேச்சு வார்த்தை வாழ் வீச்சு உருவரு எல்லாம் உருக்குலைஞ்சு போச்சு. போத தலை கேறி போக்கு மாறியாச்சு. இந்த தலைமை இனி தேவையில்லை, தூக்கி எறிந்து விடு தொலையும் தொல்ல. தோழனாகி நீ தோள் கொடுத்தோடு, உரிமைக்காக நீ சேர்ந்து களமாடு.